அதுக்காக தான் நாம் பிஎம்ஸ்ரீ பள்ளிகளினுடைய தரத்தை உயர்த்துகிறது. அந்த பள்ளிகளில் இருக்கிற அரசு பள்ளிகளை தரத்தை உயர்த்துவதற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. அந்த நிதி மூலியமாக பள்ளிகளில் அறிவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாணவர்களை இன்னும் மேம்படுத்துவதற்காக தான் நாம் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆராய்ச்சி ஏதோ நான் சொல்ல மும்மொழி கொள்கை வேண்டும் என்று கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க, பலதரப்பு மட்ட மக்களும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய அளவில் டெலிபரேஷன்ஸ், ஒரு பெரிய அளவில் கருத்துக்கள் கேட்டு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு ஆசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு சூழலில் வந்து ஹிந்தி திணிக்கப்படாத, அதாவது ஒரு மலையாளம் படிக்க விரும்புகிறவங்களுக்கு மலையாளத்தை ஆசிரியர் இல்லை. இப்போ இந்த கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களில் சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்கிறது போல நாளைய தினம் வந்து மற்ற ஆசிரியர்கள் இல்லை, ஹிந்தி மொழிக்கான ஆசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஹிந்தி மட்டும் தான் படிக்கணுங்கிற ஒரு சூழல் வந்து வராதுன்னு பாஜக வந்து உறுதி கொடுக்குமா? இப்பயே தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் தமிழ்வாதியார் இருக்காரா? எல்லா ஸ்கூல்லையும் நான் கேட்குறது, எத்தனை ஸ்கூலில் வந்து வேக்கண்ட் இருக்காங்க, எத்தனை ஸ்கூலில் ஆசிரியர்கள் வேக்கண்ட் இருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது முறையாக நடைமுறைப்படுத்தினா இம்ப்ளிமெண்டேஷன் தான் விஷயம். நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? நீங்கள் என்ன கவர்னன்ஸ் நடத்த போகிறீங்க? ஒரு ஆசிரியரை, ஒரு மொழி தெரிஞ்ச ஆசிரியரை நீங்கள் பணிக்கு அமர்த்தவில்லைன்னா என்ன குட் கவர்னன்ஸ் கொடுக்க போகிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் 2021 கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் நடத்தணும். நான் சொல்கிறது தம்பி, நான் வந்து ஒட்டுமொத்தமான பள்ளிகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து பள்ளிகளிலும் சரியான விதங்களில் ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும், அனைத்து மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும். நன்றி.